ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வரும் டிசம்பர் 28ஆம் தேதி, அதாவது இன்று சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். இந்த 3 பொருட்களை தண்ணீரில் போட்டு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கோங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சனி பிரதோஷம் தண்ணியில் என்னென்ன பொருட்களை நம்ம போடணும்? இப்போ நம்ம மார்கழி மாதத்தில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். டிசம்பர் 28ஆம் தேதி வரக்கூடிய மார்கழி மாத பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். பொதுவாக இந்த பிரதோஷ காலம் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப உகந்த நேரம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுறவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நாம் செஞ்சுருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேருவதற்கு பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம், ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்யலாம். அந்த வகையில் டிசம்பர் 28, அதாவது சனிக்கிழமை இன்று சனி பிரதோஷம் தினத்தை அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதுவும் இந்த பிரதோஷ வேளையில் சொல்லக்கூடிய மாலை 4:30 6 மணி வரை இந்த ஒரு வழிபாட்டை இந்த நேரத்துக்கு கலந்துக்கிட்டு அவங்க நடக்கக்கூடிய அபிஷேகம், ஆராதனையில் கலந்துக்கோங்க. அதுதான் சிறப்பு. சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்து எல்லையில்லா இன்பம் சேரும். தெரிந்தோ தெரியாமலோ சிவபெருமான் கிட்ட நீங்கள் வில்வ இலையினால் அர்ச்சனை செஞ்சீங்கன்னா முக்தி கிடைக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதாவது வருடத்தில் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் வரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 12, 11 மாதங்களில் நீங்கள் பிரதோஷ வேளையில் இல்லை பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டதே கிடையாது, பிரதோஷ விரதம் இறந்ததே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரே ஒரு சனி மகா பிரதோஷம் நீங்கள் முறையாக வழிபட்டீங்க அப்படின்னா 5 வருடம் பிரதோஷ காலத்திற்கான விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சு இந்த ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும். அப்படிங்கிறதும் இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். அதுவும் குறிப்பாக பசுமாட்டிற்கு உங்கள் கையால் வாழைப்பழம், பச்சரிசி, பச்சை பயிறு இது மாதிரி மாட்டுக்கு பசுமாட்டிற்கு பொருட்களை தானமாக நீங்கள் கொடுக்கலாமே. புண்ணியம்தான். பிரதோஷம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒரு மாதத்தில் மொத்தமாக 2 பிரதோஷம் வரும். அதில் ஒரு சில மாதங்களில் 2 சனிக்கிழமை கூட வருங்க. அதே மாதிரி பிரதோஷம் வரும். அதில் ஒரு சில மாதங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி 2 சனிக்கிழமை கூட சனி பிரதோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிசம்பர் மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு இந்த டிசம்பர் 28ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம். என்னென்னா, பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தெய்வீக வழிபாடுக்கு பயன்படுத்தும் போது சகல விதமான செல்வங்களையும் சகல விதமான நன்மைகளையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதே ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்தில் தேவர்கள் அவர்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்யும் போது அது மூலியமாக என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்கும் தெரியுங்களா? நீங்கள் கணக்கு பண்ணவே முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்காகவும் இந்த பிரதோஷ விரதத்தை நிறைய பேர் இருப்பாங்க. பிரதோஷ வேளையில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நந்தி தேவருக்கு சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனை கலந்துக்கோங்க. முடிஞ்சால் சிவபெருமானுக்கு நந்தி தேவருக்கும் உங்கள் கையால் வில்வ இலையை சமர்ப்பிக்கலாம். அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு நந்தி தேவருக்கு சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. தண்ணீரில் நான் சொல்கிற இந்த 3 பொருட்களையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்துட்டு அதுக்கப்புறமா அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம்? சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு பிரதோஷ வேளையில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒருவேளை கோவிலுக்கு போகாதவங்க வீட்டில் பூஜை செய்யுங்க. அந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் தனியாக ஒரு 2-3 நிமிடம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை செஞ்சால் போதும். உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன ஒரு பவுலோ தேவைங்க. 3 முக்கியமான பொருட்கள் சேர்க்க போகிறீங்க. அதில் முதல் முக்கியமான பொருள் சிவபெருமானுக்கு இன்னொரு அடையாளமாக இருக்கக்கூடிய வில்வ இலை. யார் ஒருத்தவங்க சிவபெருமானுக்கு வாழ்நாள் முழுக்க வில்வ இலைகள்னால அர்ச்சனை செய்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம்.
வாழும்போதே சொர்க்கத்தை காண வைக்கக்கூடிய அளவுக்கு சிவபெருமான், அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு வில்வ இலை அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. நிறைய பேர் வீடு பக்கத்துல வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பிரதோஷ வேலை அப்படிங்கிறதுனால எல்லார் வீடு பக்கத்துலயும் சிவன் கோவில் வாசல்ல வில்வ இலை சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக சிவன் கோவில் வாசல்ல வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காகவே அவங்க வந்து விற்பாங்க. அதை வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வந்து நீங்கள் வந்து தயார் செஞ்சு வைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வில்வ இலை போட்டுருங்க அந்த தண்ணீல. அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு. ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியத்துக்கும், ஜனவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது ஒரு முக்கியமான பொருள். இது மூலியமா பணம் உங்களை தானா தேடி வருவதற்கான ஒரு வழியை நீங்க ஏற்படுத்திக்க முடியும். அதனால ஒரே ஒரு ஏலக்காயை சேர்க்கிறோம். அடுத்ததா கிராம்பு. கிராம்பு பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. மகாலட்சுமி தாயாரோட வாசம் செய்யக்கூடிய 108 பொருள்கள்ல கிராம்பும் ஒண்ணு. அதனால இந்த வழிபாட்டுல கட்டாயம் இதை சேர்த்துக்கணும். இந்த 3 முக்கியமான பொருட்கள் சிவபெருமானோட அனுகிரகம் இருக்கக்கூடிய வில்வ இலை, பணவசியம், ஜனவசியம், ஏலக்காய், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கிராம்பு, இப்படி 3 பொருட்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை வந்து தரக்கூடியதா வந்து இருக்கும். அதனால இந்த பொருளை நான் சொல்றபடியே நீங்க வந்து பண்ணுங்க. இந்த சிவநாமத்தை ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற சிவநாமத்தை 108 முறை வந்து உச்சரிங்க. இந்த தண்ணீரை பூஜை அறையில் வைத்து சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லைன்னா தீபம் ஏற்றி வச்சு அந்த விளக்கை சிவபெருமானா பாவிச்சு கூட ஓம் நமச்சிவாயான்னு நீங்கள் 108 முறை வந்து சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்கள் மனசுக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும். ரொம்ப நாட்கள் நிறைவேறாத ஆசை, நிறைவேற தீராத கடன் தொல்லை ஏதாவது ஒரு இருக்கும் இல்லைங்களா? அந்த பிரச்சனையை மனசுல நினச்சிக்கிட்டே ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களோட அன்றாட வேலைகளையும் நீங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரம் அந்த தண்ணீரை அப்படியே சிவபெருமானோட முன்னாடி அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை மாவிளையினாலோ இல்ல வெற்றிலை மூலமாவோ உங்க வீடு முழுக்க நீங்க தெளிச்சு விடணும். சாதாரண தண்ணி கிடையாது. சிவ கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தண்ணீர். இந்த தண்ணீரை நீங்க வீடு முழுக்க தெளிக்கும்போது உங்க வீட்ல இதுவரைக்கும் குடிக்கொண்டு இருந்த எல்லா விதமான கெட்ட சக்திகளும், துர்சக்திகளும் விரட்டி அடிக்கப்படும். தரித்திரம், பீடைகள் எல்லாமே விலகி ஓடிடும். பணவரவுக்கு எந்த ஒரு விஷயம் தடையா இருந்தாலும் அந்த பணவரவுக்கான முற்றிலும் நாளுக்கு நாள் நீங்குவதை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க. கடன் பிரச்சனை காணாமல் போக வைக்கிறதுக்கு ஒரு வழிபாடும் இருக்கு. வழிபாடு தான் இந்த தண்ணீரை நீங்க வீடு முழுக்க தெளிக்கும் போது சிவகடாட்சம் அதிகமாகும், மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகும், பணவசியம், ஜனவசியம் எல்லா சந்தர்ப்பங்களும் உங்க வீட்டுக்குள்ள ஏற்படும். அந்த தண்ணீரை தெளிச்சு விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய வில்வ இலை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு 3ஐயும் கால்படாத இடத்துல இல்லைன்னா குளம், ஆறு இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் போட்டுடலாம். ஆண்கள் குழந்தைங்கள்னு யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிள்ளைகளோ பண்ணலாம். ஏலக்காய், கிராம்பு அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். அது எளிமையாக கிடைக்கும். வில்வ இலை அப்படிங்கிறது நீங்கள் மரத்தில் இருந்து நேரடியாக பறிச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் மரம் இல்லை அப்படின்னா முதல் நாளே வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். அல்லது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கூட வாங்கிட்டு வந்துடலாம். திரும்பவும் நான் இதை சொல்கிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அதில் வந்துட்டு வில்வ இலை ஒரு 3 இலை போட்டாலே போதும். வில்வ இலை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இதை மட்டும் போட்டு நீங்கள் பூஜை அறையில் 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதை வந்து அந்த தண்ணியை நீங்கள் வீடு முழுக்க தெளித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு தடைகள், தொழில் ரீதியாக இப்படி எதுவாக இருந்தாலும் அது படிப்படியாக குறையும். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.